வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம்னா டெலகிராம் பாட் பேஸ்ட் மல்டி ஆக்சஸ் ஓடிபி டோர் லாக். இது பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஏபிஐ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஓடிபி மையப்படுத்தின லாக். உங்கள் டோர் லாக்கு நீங்கள் ஒரு ஓடிபியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம். இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இல்லை, இந்த நேரம் பார்த்து கொரியர் ஆளோ இல்லை பால்காரரோ இல்லை எலக்ட்ரீஷியனோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இல்லை யாருனாச்சும் ரிலேட்டிவோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு டோர் ஆக்சஸ் கொடுக்க ஆசைப்பட்றீங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல டெலிகிராமில் ஒரு ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. அந்த ஓடிபியை அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க. அந்த ஓடிபி ஒரே ஒரு வாட்டி தான் வேலிட் ஆகும். அதனால் அந்த மனிதனால் ஒரே ஒரு முறை தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வர முடியும். இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ESP32 போர்டு தேவைப்படும். ESP32 போர்டில் எந்த வெர்ஷன் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படும். அதில் டெலகிராம் ஆப் ரன் ஆகும். இதெல்லாம் தவிர உங்களுக்கு ஒரு சொலினாய்டு வால்வ் தேவைப்படும், ஒரு ரிலே தேவைப்படும் டோரை லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்கள் லாக்கை பவர் பண்ணுறதுக்கு ஒரு ESP32 அடாப்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் கோட் பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு USB கேபிள் தேவைப்படும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வெறும் ப்ரோட்டோடைப்னால நான் இங்கே சொலினாய்டு வால்வும் ரிலேவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் இதில் இன்பில்ட்டாக இருக்க எல்இடியை யூஸ் பண்ண போகிறோம். இந்த எல்இடியை வச்சு கதவு திறக்கிறதையும் மூடுறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம். நம்மளுடைய லாக் டெலகிராமில் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் டெலகிராம் பாட். ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரு மாஸ்டர் கீ இருக்குது. முதல்ல ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிபி ஜென்ரேட் ஆகலை. ஏன்னா நான் இன்னும் மாஸ்டர் கீ பயன்படுத்தலை. இப்போ நம்ம மாஸ்டர் கீயை பயன்படுத்துவோம். இப்போ ஓடிபி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓடிபியை நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பலாம். கதவை இந்த ஆப் மூலமாக மட்டும்தான் அன்லாக் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்இடி டோர் ஓப்பனிங்கை ரீப்ரசன்ட் பண்ணும். எல்இடி எரியலைன்னா டோர் ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம், டோர் க்ளோஸ்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஓடிபி பேஸ்டு லாக்ஸ் ரொம்பவே சேஃபானது. இப்போ நம்ம அட்வினோ ஐடியில் ESP32 கோடை எழுதலாம். அட்வினோ ஐடியில் ESP32 சப்போர்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். டெலகிராம் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்காக நான் சிங் telegram.h லைப்ரரியை பயன்படுத்த போகிறேன். இந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் மேனேஜ் லைப்ரரிக்கு போகணும். அதுக்கப்புறம் அதில் லைப்ரரியை தேடி இன்ஸ்டால் பண்ணிடணும். இப்போ நம்ம டெலகிராம் போர்டுக்கு ஒரு ஏபிஐ தேவைப்படும். அப்போ தான் லாக் டெலகிராமில் கனெக்ட் ஆகி பாட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் டெலகிராம் டாக்குமெண்டேஷனை படிக்கணும். இந்த ப்ராசஸில் அப்பப்போ அப்டேட்டும் பண்ணிக்கணும். நான் இந்த மெசேஜை சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெலகிராம் ஏபிஐயும் அந்த டாக்குமெண்டேஷனும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரிசீவ் ஆன டோக்கனை கோடில் எம்பர்ட் பண்ணணும். ரவுட்டரோட SSIDயும் பாஸ்வேர்டையும் கோடில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய லாக் டெலகிராம் பாட் கூட வைஃபை மூலமாக தான் சேட் பண்ணும். டோரோட லாக்கிங்கையும் அன்லாக்கிங்கையும் நமக்கு காட்டுற இந்த எல்இடியோடைய GPIO பின்னை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அரே ஆஃப் வேர்ட்ஸையும் நிறைய ரேண்டம் நம்பர்ஸையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் இந்த ரேண்டம் ஆல்ஃபபெட்ஸையும் இந்த நம்பர்ஸையும் பயன்படுத்தி ஓடிபியை ஜென்ரேட் பண்ணும். இந்த செட்டப் ஃபங்க்ஷன் சீரியல் மானிட்டரை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் டெர்மினலில் மெசேஜை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வைஃபை மோட ஸ்டேஷன் மோடாக செட் பண்ணுறோம். வைஃபையோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை வச்சுட்டு டெலகிராம் பாட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். டெலகிராமோட இன்கமிங் மெசேஜை இந்த வாய்ட் லூப் ஃபங்க்ஷனில் செக் பண்ணிக்கலாம். எதை வச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு. இப்போ இன்கமிங் மெசேஜ் கிரியேட் ஓடிபியாக இருந்தால் மாஸ்டர் கீயும் சேர்த்து டெலகிராம் ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிடும். இதுதான் நம்மளுடைய மாஸ்டர் கீ. இப்போ ரிசீவ்டு மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓடிபியாக இல்லைனா இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்கு போயிடும். இந்த இன்கமிங் மெசேஜ் டோரை அன்லாக் பண்ணக்கூடிய ஓடிபியாக கூட இருக்கலாம். அப்படி இந்த ஓடிபி மேட்ச் ஆயிடுச்சுன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மெசேஜ் ஓனருக்கு போயிடும், அதாவது டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுவே ஓடிபி ராங்காக இருந்துச்சுன்னா டோர் லாக்லேயே இருக்கும். மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரீட்ரைன்னு வந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய டெலகிராம் பாட்டுக்கு QR கோடையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கு ஓடிபி சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு QR கோடையும் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இது கூட கேமரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஒருத்தர் கதவு கிட்ட வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை டெலகிராம் பாட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.